ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாசோ ஐமேக்ஸ்க்கும் நம்ம வேளச்சேரியில் இருக்கிற லூக்ஸ் ஐமேக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் இந்த பலாசோ ஐமேக்ஸ்க்கும் இந்த லூக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே இப்போதைக்கு ரெண்டு ஐமேக்ஸ் தான் இருக்குது. ஒன்று பலாசோ, இன்னொன்று லூக்ஸ். இதில் எது பெஸ்ட்டு ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், எது மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த படம் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ரியல் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, இல்லை சும்மா பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐமேக்ஸ் வச்சு விற்கிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் படத்தில் ஷார்ட் இன் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான், ஷார்ட் இன் ஐமேக்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் அது ஐமேக்ஸில் எடுத்தது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் நோலன் எடுக்கிற முக்காவாசி படமே ஐமேக்ஸில் தான் எடுத்திருப்பார். சாதாரண ஒரு சண்டையாகவே இருந்தாலும் அது ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் எடுத்திருப்பார் அவர். ஐமேக்ஸ் கேமராவில் தான் ஷார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதாவது ஐமேக்ஸ்லேயே எடுத்ததுனால அதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸில் ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் ஐமேக்ஸில் எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நார்மல் கேமராஸ்லேயே எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த நார்மல் கேமராஸில் எடுத்துகிட்டு அதை ஒரு ஐமேக்ஸ் கம்பெனிக்கிட்ட கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. டிஆர்எம் ஐமேக்ஸ், அதாவது டிஜிட்டலி ரீமாஸ்டர்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது பேர் டிஆர்எம் ஐமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஆர்எம் ஐமேக்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுக்குற ஃபுட்டேஜை வச்சு அந்த ஃபுட்டேஜில் இருந்து அதை ஐமேக்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்எஃப் ஸ்க்ரீன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அண்டு எஃபெக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜூம் இன் ஆன மாதிரி இருக்கும். அதில் இந்த நார்மல் தியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது க்ராப் ஆகியிருக்கும். நீங்கள் எந்த படம் பார்க்குறீங்களோ அந்த படம் ஐமேக்ஸா இல்லை நார்மலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எவ்வளவு தூரம் அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நான் இந்த வீடியோஸில் நான் கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு அயன்மேன் படமோ இப்போ அவெஞ்சர்ஸ் படம்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதுலேயே கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது அயன்மேன் இப்படி இருப்பார், ஆனால் ஐமேக்ஸ்லேருந்து நார்மல் வெர்ஷனில் பார்த்தா அயன்மேன் இவ்வளோ தான் தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு படம் டிஆர்எம் ஐமேக்ஸ் கன்வெர்ட் ஆயிருந்தாலுமே அந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். எக்ஸாம்பிள் இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்ததில் அந்த படமாகட்டும், வால்வரின் வெர்சஸ் டெட்பூல் வெர்சஸ் வால்வரின் அந்த படமாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். அதாவது ஒரு கேப்புமே இருக்காது, பிளாக் கலர் கேப் இருக்காது. ஆனால் ஒரு சில படங்கள்லாம் ஐமேக்ஸில் இந்த வெண்டாரை வச்சு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குற எஃபெக்டே கொடுக்காது. உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய அதாவது அது எதுக்குன்னா ஒரு மார்க்கெட்டிங் தான். ஐமேக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறவங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபேனாக இருக்கிறவங்க, ஒரு ஃபேன் பாயாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஐமேக்ஸில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஐமேக்ஸில் பார்க்குற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமான்னு பார்த்தா இருக்காது. இதை ஐமேக்ஸில் போயிட்டு வந்தவங்களோட கமெண்ட்டை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஐமேக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் படங்கள் தான் மெஜாரிட்டி ஐமேக்ஸ் கன்வெர்ட்டடாக இருக்கும். அதாவது ப்ராப்பராக ஐமேக்ஸ் கன்வெர்ட்டடாகவோ இல்லை ஐமேக்ஸில் ஷார்ட் பண்ணதாகவோ இருக்கும். மற்றது எல்லாமே ஒரு கிம்மிக்காகவோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங்காகவோ கொடுத்துருப்பாங்களே தவிர அது ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்றது அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் ரீசெண்டாக கல்கி படம் பார்த்தேன். அந்த படத்தை பலாசோவில் பார்த்தேன். அப்படி பலாசோவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு தெரிஞ்சுது. மேலே இருக்கிற பிளாக் ஸ்க்ரீனும் கீழே பேக் ஸ்க்ரீனும் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஆனால் அதுவே பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அதே பலாசோ தியேட்டரில் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. இது நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மெயினான விஷயம். சரி, இப்போ நம்ம லூக்ஸ்க்கும் பலாசோவுக்கும் வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பலாசோ ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற எந்த ஸ்க்ரீன் இருந்தாலும் அது பெஸ்ட்டு ஸ்க்ரீன் தான். நம்மளுக்கு ட்ராவலிங்கே ஒரு தலைவலி கொடுக்கும் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் சரி. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் சென்டர் பாயிண்ட் எடுத்திங்கன்னா இங்கேருந்து இது 5 கிலோமீட்டர்ஸ் போகலாம், அது 5 கிலோமீட்டர்ஸ் போகலாம், 5 to 6 கிலோமீட்டர்ஸ் போகலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லூக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லூக்ஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலோ, ஐமேக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போய் பார்த்தீங்கனாலோ, உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது நல்லா பிரைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் நம்மளோட சீட்டுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி தான் இருக்கும். லாஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கூட அது கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுவே நீங்கள் நார்மல் நம்மளோட
பலாசோவில் இருக்கிற ஐமேக்ஸ் போனீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், வியூவிங் ஆங்கிள் ஃபுல்லாக இருக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு எனக்கு பர்சனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்ஸ் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்குன்னு பலாசோ ஐமேக்ஸில் இருக்கிறது மொக்கன்னு இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட் வந்து லூக்ஸு, நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் லூக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். அதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸிங், அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸுக்கான ப்ரைஸிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 500 இஃப் ஐம் நாட் ராங், ரெண்டு ஸ்க்ரீன்ஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூக் ஸ்க்ரீனோட ஐமேக்ஸோட அந்த டிக்கெட் இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் வந்து பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், அதாவது ஒரிஜினல் ஐமேக்ஸில் டிஆர்எம் கன்வெர்ட் பண்ண படத்துக்கு நான் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து அது அஃபோர்டபுளாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் when it compares to பலாசோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படம் நான் பார்க்கணும் அப்படின்னாலே 540 rupeesக்கு டிக்கெட் விற்றுருந்தாங்க. ஸோ இது என்ன கம்பேரிசன் அப்படின்றது தெரியல, எதை பேஸ் பண்ணி அவங்க போடுறாங்கன்றது தெரியல. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஐமேக்ஸ் படத்தை பார்க்கணுன்னா, இல்லை ஒரு ஐமேக்ஸை இது பண்ணணும்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேயில் நீங்கள் பார்த்துறாங்க, எந்த படமாக இருந்தாலும் சரி ஐமேக்ஸில் பார்க்காதீங்க. எப்படியா இருந்தாலும் ஐமேக்ஸில் ஒரு 2 வாரம் கழிச்சு அதாவது 1 வாரம் கழிச்சு அதே படத்தை ஒரு டிக்கெட் ப்ரைஸ் ஸ்லாஷ் ஆகும், 300 rupeesக்கே விற்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகிறதுக்காக சொல்கிறேன். ஐமேக்ஸில் பார்த்தா மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து அமௌண்ட்டில் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து படம் முக்கியம் அப்படின்னா நீங்கள் 10 பேர்த்த ரிவ்யூ வச்சே ஒரு படம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த படத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்கணும், ஒரு ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி 1 வாரம் கழித்து பார்க்குறது நல்லது. அப்படியும் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் லூக்ஸ் ஐமேக்ஸில் பார்க்குறது நல்லது. இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐமேக்ஸில் கேட்டதுனால நான் சொல்கிறேன். அதுவே இல்லை எனக்கு வந்து நம்ம டிக்கெட்டில், நார்மல் டிக்கெட்லேயே நான் வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து நம்ம விஆர் மாலில் இருக்கிற PXL ஸ்க்ரீனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நார்மல் டிக்கெட்டு 220 rupeesனா 220 rupees டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் நம்ம டிக்கெட்டை எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேணாம், நார்மல் டிக்கெட்லேயே பார்க்கணும் அப்படின்னா. பெங்களூர்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். நம்ம பார்க்குற இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸுக்கு, நார்மல் ஸ்க்ரீன்ஸுக்கு இது எல்லாமே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஓப்பனிங் டேயில் 750 rupees, 1500 rupeesலாம் டிக்கெட் விற்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஃபார்மேட்லாம் நம்ம சென்னையில் இருக்கோ அந்த சென்னையில் இருக்கிற ஃபார்மேட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துருங்க. இது வந்து என்னோட அட்வைஸ். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சினிமா லவராக இருக்கீங்கன்னா PVR பாஸ்போர்ட் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Monday to Thursday வரைக்கும் அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு படமும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த படத்தையுமே நான் வந்து PVR பாஸ்போர்ட்டில் தான் பார்த்தேன். ஆனால் PVRல வந்து பார்த்துருந்தீங்கன்னா அது அலௌடு இல்லை அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அமௌண்ட்டும் கழிச்சுட்டு இதில் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 220 rupeesக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 150 rupeesக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் PVR பாஸ்போர்ட்டில் இருக்கிற ரூல்ஸே. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு டைம் நான் யூஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் அலோவ் பண்ணிச்சு 150 rupeesக்கு. ஆனால் இப்போது நான் ரீசெண்டாக நான் செகண்ட் டைம் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணல. ஆனால் கேட்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லை இது இப்போ காட்ட மாட்டேங்குது, ஐமேக்ஸில் ரினியூ பண்ண காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது சஃபிஷியன்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ எல்லாமே நம்ம முக்கால்வாசி தேட்டர் நம்ம கவர் பண்ணியாச்சு சென்னையில். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் கூட பாருங்கள், எல்லா வீடியோஸ்லையும் நான் போட்டுட்டேன். பட் என்னவோ ஏதோ தெரில, எதுவுமே ஃபாலோவர்ஸும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல, எந்த விதமான கமெண்ட்ஸும் அதிகமாக வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லூக்ஸ் ஐமேக்ஸ், உங்களுக்கு பலாசோ ஐமேக்ஸ்னால் ஏன் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சில பேர் வந்து கிவ் அவே கொடுக்கணுன்றாங்க. இப்போதைக்கு கிவ் அவே கொடுக்க முடியாது. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் நான் போயிட்டேன்னா அப்படின்னா நான் கிவ் அவே கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் கிவ் அவே கொடுத்தேன், பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ரீச் நான் எதுவுமே போகலை. ஸோ அதனால தான் நான் கிவ் அவே கொடுக்கறத ஸ்டாப் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிவ் அவே வேணும் அப்படின்னா நான் ரீச் ஆகணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிவ் அவே கொடுக்குறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.